அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெற இருக்கின்றது. ஸ்லாஷ் தேர்வு நாளன்று அந்த வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு அட்டெண்டன்ஸ் பதிவு செய்வது என்பது குறித்தும், ஸ்லாஷ் தேர்வுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் புக்லெட் நம்பர் எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த புக்லெட் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ஸ்லாஷ் தேர்வு நடத்த வருகின்ற அந்த எஃப்ஐஸ் அவர்களுக்கான அந்த ஃபார்மை எமிஸ் வலையத்தில் எவ்வாறு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னக்கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும். அதில் லாஸ்ட்டாக ஸ்லாஷ் 2025 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்லாஷ் 2025 சாம்பிள்டு லிஸ்ட் அப்படின்னு கிளாஸ் வந்திருக்கும். அந்த கிளாஸ் இப்போ 3 செலக்ட் ஆகிருக்கு. அந்த 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் தமிழ் நேம், செக்ஷன், மீடியம், கொஸ்டின் புக்லெட் நம்பர், ஆக்ஷன்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆப்ஷன் 2 பட்டன் இருக்கும். இப்போ வந்திருந்தாங்கன்னா ப்ரெசென்ட் அப்படிங்கிற பிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டூடெண்ட் வரலைன்னா ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ட் வந்துடும். சப்போஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா ஆப்ஷன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது போல் வேறு ஸ்டூடெண்ட் அலர்ட் ஆயிரும். 20 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் ஆப்ஷன்ட்டுங்கிறது மார்க் ஆயிரும். இதே போல் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் எக்ஸல் அப்படிங்கிற 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் அல்லது எக்ஸல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அந்த உட்கார வைக்கணும், அவங்களுக்கான புக்லெட் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே ஓப்பன் எஃப்ஐஸ் ஃபார்ம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி எஃப்ஐஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். கிளிக் பண்ணி இதே போல் எஃப்ஐஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ்னு அதில் ஃபுல் நேம் ஆஃப் த எஃப்ஐ அப்படிங்கிறது நேம் டைப் பண்ணிடுங்க. கான்டாக்ட் நம்பர் ஆஃப் எஃப்ஐ, காலேஜ் நேம் ஆஃப் த எஃப்ஐ, இந்த 3 ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் த ஸ்கூல் அவேர் ஆஃப் த சர்வே அண்ட் எஃப்ஐ அரைவல்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லாஷ் நடக்கிறத பற்றியும் எஃப்ஐஸ் வரதை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு எஸ் நோ அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். அடுத்து டிட் ஹெச்எம் பார் பிரின்சிபல் ப்ரொவைட் ப்ராப்பர் அக்சஸ் டு ஸ்கூல் லாகின் இன் எமிஸ் லாகின் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்களா, அக்சஸ் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து சூட்டபிள் ரூம் அவைலபிள் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஸ்லாஷ் 2025ன்னு கொடுத்துருக்காங்க. ரூம் அவைலபிள் இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிட் த சர்வே ரூம் ஹேவ் பெஞ்சஸ், லைட்டிங் அண்டு வென்டிலேஷன் இன் ப்ராப்பர் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வாஸ் தேர் எனி இன்ட்ரப்ஷன் ஃப்ரம் ஸ்கூல் டீச்சர்ஸ் பார் ஹெச்எம் ஸ்டாஃப் டூரிங் த சர்வே அப்போ யாராவது இன்ட்ரப்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து வாஸ் த ஸ்கூல் ஸ்டாஃப் ஹெல்ப்ஃபுல் இன் டிஸ்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் புக்லெட்ஸ் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ்னு கேட்குறாங்க. ஸ்கூல் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணாங்களான்னு. அதுக்கடுத்து 3rd இயரில் தமிழ் எந்த டீச்சர்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, இங்கிலீஷ்க்கு எந்த டீச்சர், மேத்ஸ்க்கு எந்த டீச்சர்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸ் லிஸ்ட் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அவங்க இல்லாமல் வேறு யாரும் இருந்தாங்க அப்படின்னா அதர்ஸ்னு கிளிக் பண்ணி அந்த டீச்சரோட ஐடியை என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதே போல் 3 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதே போல் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் நாளன்று அந்தந்த வகுப்புகளுக்கு அட்டெண்டன்ஸை பதிவு செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் என்ன புக்லெட்டு, எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எஃப்ஐஸ் எளிமையான முறையில் அவர்களுக்கான இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.